சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. முதல் சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழகத்தில் இருந்தது போல கர்நாடகத்திலும் எழுச்சியின் தீவிரம் இருந்தது என்று சொன்னீர்களே, அது எந்த வகையில் இருந்தது தாயே? ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் கொடூரங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லி ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலையை ஏற்படுத்த அப்போது துண்டு பிரசுரங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள். அந்த நாட்களில் அரசுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கும் பிரசுரம் ஒன்று ஒருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டால் அந்த நபர் மிக பெரும் தேச துரோக குற்றம் செய்தவராக கருதப்படுவார். அதற்கு விதிக்கப்படும் தண்டனையும் கடுமையானதாக இருக்கும். மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த புரட்சியாளர்கள் தங்களுக்குள் ஒரு வட்டத்தை வளர்த்து கொண்டு தகவல் பரிமாற்றத்தையும் ஏற்படுத்தி மக்களை தங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு புரட்சியாளனாக திகழ்ந்தவன்தான் கர்நாடகத்தின் முண்டார்கி பகுதியைச் சேர்ந்த பீமராவ். இவன் வைத்திருந்த பிரசுரங்களில் 12 வகைகளை கைப்பற்றிய பிரிட்டிஷார் அவற்றை தார்வாடு மேஜிஸ்ட்ரேட் தாமஸ் உகில்பி எஸ்பியரிடம் ஒப்படைத்தனர். அவை பின்னர் பிரிட்டிஷ் இந்திய அரசின் மும்பை காரியதரிசி SL ஆண்டர்சன் எஸ்குயரிடம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பிரசுரங்களின் தன்மை குறித்து 1858 செப்டம்பர் 28ஆம் தேதியிட்டு முத்திரையிடப்பட்ட கடிதம் ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டது. தாயே, இப்படி பிரிட்டிஷாரின் தீவிர கண்காணிப்பில் இருக்கும் அளவுக்கு பீமராயா அப்படி என்னதான் செய்தார்? பீமண்ணா, பீமராயண்ணா என்றெல்லாம் மக்களால் குறிப்பிடப்பட்ட அவன் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம், ஆங்கிலேயர்களால் இந்திய விவசாயத்துக்கு நேர்ந்த அவல நிலை, இதையெல்லாம் கண்டு உள்ளம் கொதித்தான். அதனால் மக்கள் சக்தியை திரட்டி போராடும் எண்ணத்துடன் துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், விளக்க குறிப்புகள் இவற்றை அதிகம் பயன்படுத்தினான். கதர் பகுதியின் கதாநாயகனாக புகழப்பட்ட முண்டார்கி பீமராயா பற்றி லாவணிகள் பல எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படி வீரம் மிகுந்த கிராமிய பாடல்களை தன்மீது பெறுவதற்கு அவன் ஒன்றும் பெரிய ராஜா எல்லாம் இல்லை, மிகச் சாதாரணமான ஒரு சாமானியன் தான். ஆனால் அந்த சாமானியன் செய்த சாதனைகள் அதிகம்தான். அவன் தொடக்கத்தில் பெಳ್ಳாரி, ಹೂವಿನಹಡಗಳ್ಳಿ, ஹரப்பனஹள்ளி ஆகிய இடங்களில் நில வருவாய் அதிகாரியாகத்தான் இருந்தான். ஆனால் ஆங்கிலேயர் ஆட்சியில் விவசாயிகள் சுரண்டப்படுவதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவன் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன் சொந்த கிராமமான வெண்ணேஹள்ளிக்கு வந்தான். கர்நாடகாவில் காலனித்துவ எதிர்ப்பு இயக்கத்தின் வளர்ச்சியை அவன் அனுமானித்தான். ஒத்த கருத்துடைய தலைவர்களுடன் உறவாடினான். நானா சாஹேப் பேஷ்வா இந்திய மக்களுக்கும் கர்நாடகத்தின் தேசாய்கள், தேஷ்முக்குகள், தேஷ்பாண்டேக்கள், ஜாகிர்தார்கள், பட்டேல்கள், குல்கர்ணிகள் என அனைவருக்கும் விடுத்த போராட்ட அழைப்பு அவனை பெரிதும் கவர்ந்தெடுத்தது. போராட்ட ஆதரவு தலைவர்களிடம் தொடர்பு கொள்ள சாதுக்கள், சந்நியாசிகளின் வேடத்தில் தூதுவர்களை அனுப்பினான். தானே ரகசியமாக பெங்களூரு சென்று வந்தான். அப்போது மைசூர் மகாராஜா 3ஆம் கிருஷ்ணராஜ உடையாருக்கு இது குறித்து ஒரு கடிதமும் எழுதினான். ஆனால்
அது வீணாகிப் போனது. அதன் பின்னர்தான் அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. ஏழைகளின் வரிகளில்தானே ஆங்கிலேயர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள், அதை நிறுத்தச் செய்துவிட்டால் என்று யோசித்தான். பல்வேறு பகுதி மக்களிடமும் தொடர்பு கொண்டான். கம்பெனி அரசு நிறுவனத்துக்கு எக்காரணம் கொண்டும் வரி செலுத்தாதீர்கள் என்று தீவிர பிரச்சாரம் செய்து அந்த போராட்டத்துக்கு ஊக்கமும் உரமும் ஊட்டினான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு